ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்லோஸ் கிச்சன். இன்றைக்கி அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு ஒரு ட்ரிங்க் செய்யலாம் வாங்க. அதுக்காக 3/4 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். ஃபுல் க்ரீம் மில்க்கு. இதில் தண்ணி சேர்க்க போகிறதில்ல, க்ரீமியாக நமக்கு கிடைக்கணும். இப்போ அடுப்பில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பாலை கொதிக்க வைக்கணும். ஏன்னா அது ஃபுல் க்ரீம் மில்க்கானதால அடி பிடிச்சிரும். அப்பப்போ பாலை கிளறி விடணும், பால் கொட்டாமல் பார்த்துக்கணும். பாலை சேர்க்குறதுக்காக 1 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துருக்குறேன். அதில் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். பால் காய்ச்ச பால் கிடையாது, பச்சை பால் கூலாக தான் அதில் சேர்க்குறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் பச்சை தண்ணி சேர்க்கலாம். பாலுக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி க்ரீமியாக எடுக்கணும். இப்போ பால் நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இந்த பாலில் நம்ம பால் கொஞ்சம் சுண்டி வரணும். நல்ல கொதி சுண்டி வரணும். நல்லா சுண்டி வரட்டும். அப்பப்போ கிளறி விட்டு ஸ்லோவில் வச்சு பாலை காய்ச்சி எடுக்கணும். பாருங்கள், இப்போ பால் நல்லா கொதிச்சுட்டே இருக்குது. இந்த கொதிக்கிற நல்லா பால் கொதிச்ச அப்புறமா தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். நான் இதில் 3 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு நல்ல சுகராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ராவாகவே சுகர் சேர்க்கலாம். இப்போ இந்த இதை பாருங்கள், நம்ம கஸ்டர்ட் எப்படி க்ரீமியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம கஸ்டர்ட் கட்டி பிடிச்சிரும். அது கட்டி ஒன்றும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இப்போ இந்த கஸ்டர்டை பாலை சேர்க்க போகிறோம். ஒரேடியாக சேர்க்குறதில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த பாலை நல்லா கிளறி விடணும். சிம்மில் தான் அடுப்பு இருக்கணும். நம்ம ஸ்லோலி அதை கிளறியே விட்டுட்டுருக்கணும். நல்ல பால் அது சேர்ந்து அடி பிடிக்காமல் கட்டி பிடிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. பால் நல்லா சுண்டி வருது. இப்போது கஸ்டர்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி பால் நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு அது கிடைக்கணும். பாருங்கள், பால் இப்போ பார்த்தா நமக்கு தெரியும் பால் நல்லா சுண்டி வருதுன்னு. இப்போ பாலில் நம்ம சேர்க்குறதுக்காக ஃப்ரூட்ஸ் ரெடி பண்ணலாம். நான் ஆப்பிள் 1 எடுத்துருக்குறேன். இந்த ஆப்பிளை தோல் சீவி குட்டியாக கட் பண்ணி எடுக்கணும். இந்த ட்ரிங்க் சாப்பிடாத பிள்ளைங்க கூட சாப்பிடுவாங்க. ஃப்ரூட்ஸ் சில பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க, நம்ம கொடுக்குறத ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க. அது மாதிரியுமே இப்போ நல்ல வெயில் இருக்குது. சம்மருக்கு ஏற்ற ஒரு ட்ரிங்கு, அதுவும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்கு. நான் ஆப்பிள் எடுத்துருக்குறேன். உங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் வேணுமோ எல்லா ஃப்ரூட்ஸும் எடுத்துக்கலாம். நானுமே மிக்ஸ்டாக எடுத்துருக்குறேன், ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துருக்குறேன். பாருங்கள், இந்த ஆப்பிளை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ண போகிறோம். வீட்டில் என்னென்னலாம் ஃப்ரூட்ஸ் இருக்கோ எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். என்ன சொல்கிறது, கூலிங்காக வேணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சேர்க்கலாம். இப்போ நான் ஆப்பிள் கட் பண்ணிவிட்டு மாதுளை எடுத்துருக்குறேன். மாதுளையும் ஈஸியாக கட் பண்ணணுன்னா கீழேயும் மேலேயும் ஒரு ரவுண்ட் போட்டு நடுவில் நல்ல கோடு போட்டு 4 அதை உடச்சிட்டு எடுத்தோன்னா ஈஸியாக வந்துடும். சிலவங்க ஸ்பூன் வச்சு தட்டி எடுக்கிறாங்க. ஸ்பூன் வச்சு தட்டி எடுக்கிறப்ப சாரெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். இதில் எதுவுமே வேஸ்ட் போகாது. இது நல்ல ஒரு மாதுளை. அப்புறமா நான் 2 சின்ன சைஸு பனானா எடுத்துருக்குறேன். பனானா எப்போவுமே ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. இதில் நீங்கள் சேர்க்கணுன்னு நினச்சா கூட அந்நேரத்துக்கு கட் பண்ணி சேர்த்தா போதும். மற்ற ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம பால் கூட சேர்த்து ஃப்ரிட்ஜில் கூல் பண்ணி கூட நம்ம எடுத்துடலாம். பாலையுமே நம்ம காய்ச்ச அப்புறம் ஆற வச்சு அதை ஒரு ஃப்ரிட்ஜில் 3-4 மணிக்கூர் வச்சு கூல் பண்ணி தான் எடுக்கணும். இந்த ட்ரிங்க் கூலாக குடித்தா தான் செம்மையாக இருக்கும். வாவ், அமேசிங் அப்படி சொல்கிற அளவுக்கு இருக்கும். நான் இதில் டேட்ஸ் எடுத்துருக்கிறேன். டேட்ஸை சீட்ஸ் இல்லாதது, இல்லை சீட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் சீட்ஸை ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ கிஸ்மிஸ் நான் ஊற வச்சு எடுத்துருக்கேன். சப்ஜா விதையுமே ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இது ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணி எடுத்த பால் நமக்கு பார்த்தாலே தெரியுது. நம்ம பாயில் பண்ணது எவ்வளோ திக்காக க்ரீமியாக இருக்குன்னு. இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ நம்மகிட்ட இருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸையுமே இதில் சேர்த்துடலாம். கிரேப்ஸு, பனானா, ஆப்பிள், பொமிக்ரனேட்டு, கட் பண்ணி வச்சுருந்த டேட்ஸு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சப்ஜா சீட்ஸு இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் சொன்னது மாதிரி இதை அப்படியே கூட ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணலாம். ஆனால் பனானா மட்டும் லாஸ்ட்டாக நம்ம சர்வ் பண்ணுறப்ப சேர்த்துக்கணும். இது ரொம்ப ஹெல்த்தி. எல்லா ஃப்ரூட்ஸுமே மிக்ஸ்டாக செய்கிறது ப்ளஸ் மில்க்கு எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்கும். நமக்கு வெயில் காலத்துக்கு ஏற்ற ஒரு ட்ரிங்க்ஸு. கெஸ்ட்டெல்லாம் வந்தாங்கன்னா நீங்கள் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா உண்மையாகவே உங்களை பாராட்டுவாங்க.
இந்த மாதிரி சர்வ் பண்ணி சாப்பிடலாம். இது கூடவே நட்ஸ் வேணாலும் சேர்க்கலாம். அண்டிப்பருப்பு, கிஸ்மிஸ்ஸு, பிஸ்தா இந்த மாதிரி எது இருக்குதோ அதை நீங்கள் சேர்க்கலாம். கிரேப்ஸ் வேணும்னா சேர்க்கலாம். அது வந்து சீட்லெஸ் கிரேப்ஸு, அந்த க்ரீனு, பிளாக்கு அந்த மாதிரி கிரேப்ஸு, பைனாப்பிளு, வாட்டர்மிலான் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்க்கலாம். பார்த்தாலே குடிக்கணும் அப்படின்னு ஃபீல் வர்ற ஒரு ஃப்ரூட் சலாட் இது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு புது சேனல். இந்த புது சேனலுக்கு உங்கள் சப்ஸ்கிரைப் ரொம்ப தேவை. அதனால் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்முடைய சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.